திமுக முடக்கிய மக்கள் நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவேன் என விருதுநகர் அதிமுக வேட்பாளர் விஜி கணேசன் சூளுரைத்துள்ளார். தொகுதி முழுவதும் திறந்தவெளி வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைத்து ஆதரவு திரட்டினார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜி கணேசன் இன்று வேலுசாமி நகர், லக்ஷ்மி நகர், மதுரா கோட்ஸ் காலனி மற்றும் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்களிடையே உரையாற்றிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். உங்களுக்காக பணியாற்ற எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். ஏழை மக்களின் பசி தீர்த்த அம்மா உணவகங்களை மீண்டும் பொலிவு பெறச் செய்வேன். நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதோடு முடங்கி கிடக்கும் பல் மருத்துவமனையை திறக்க எடப்பாடியார் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடி நடவடிக்கை எடுப்பேன். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் முத்தானவை என்று குறிப்பிட்ட அவர், அவை ஒவ்வொன்றும் தொகுதி மக்களை சென்றடைய பாடுபடுவேன் என உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் விஜயகுமரன், நகர செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் விஜி கணேசன் மேற்கொண்ட இந்த பிரச்சாரம் தேர்தல் களத்தில் அதிமுகவின் கரத்தை வலுப்படுத்தியுள்ளது.